அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நண்பர். நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பரவலாக பேசக்கூடிய பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஜாப்ஸு சத்துணவு வேலைன்னு சொல்லலாம். இந்த சத்துணவு வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழகம் முழுவதும் 8997 வேகன்சி பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் பணி நிரப்புறதுக்கு அறிவிப்பு பார்த்திங்கன்னா மாவட்டம் வயசு பார்த்திங்கன்னா அந்தந்த ஆட்சித்தலைவர் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டத்துக்கு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சில மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி சொல்கிறத விட நாளைக்கு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் 1 டே இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே விண்ணப்பிக்கிறீங்க, உடனே விண்ணப்பிச்சிருங்க. அது விண்ணப்பிக்கிறதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணுமா, என்னென்ன குவாலிஃபிகேஷனு, ஏஜ் லிமிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா பல வருடங்களுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் எப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிருங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுடைய பக்கத்து வீட்டில் எல்லாருமே விண்ணப்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஜாப் கிடச்சிருக்கோம். ஜாப் நீங்கள் பார்த்திங்கன்னா 3000 தானே சம்பளம் போனால் போகுது அப்படின்னு கூட விடுவீங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு, 1 வருஷமாக 2 வருஷமாக அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா 2-3 மடங்கு இன்க்ரிமெண்ட் போட்டாங்களா, அப்போ தான் பார்த்திங்கன்னா நாமளும் இந்த ஜாப் விண்ணப்பிச்சிருக்கலாம், நமக்கும் கிடச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மனசு கஷ்டப்படும். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுமாதிரி பயனுள்ள தகவலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் இது போன்ற தகவலாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி பூர்த்தி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்திங்கன்னா அவங்க பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் மாவட்டத்தில் தான் 722 சமையல் உதவியாளருக்கான காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பணியிடங்கள் பார்த்திங்கன்னா நேரடியாக தான் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. அதேமாதிரி எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ மூலியம் தான் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இனச்சுழற்சி வாரியாக தான் எடுக்கிறாங்க. இந்த இனச்சுழற்சியெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலகம், ஊராட்சி ஒன்றியன்னு சொல்லுவோம், அங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். அங்கே நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. சேலம் மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஆத்தூர், எடப்பாடி நகராட்சி, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆத்தூர் மாநகராட்சி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் நோட்டீஸ் போர்டில் தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமையல் உதவியாளர் பணியிடத்திற்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது விண்ணப்ப படிவத்தை பார்த்திங்கன்னா சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அப்படி இல்லைனா அந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கே தெரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா சேலம் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்புறதுக்கு உங்களுக்கு மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000 சம்பளம் இருக்கும். 1 வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா திருப்திகரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3000லேருந்து 9000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அன்றைக்கி விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 21லேருந்து 40 வயசுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு. 18லேருந்து 40 வயசு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பழங்குடியினர் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும். அதேமாதிரி மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா குறைவான பார்வைத்திறன், குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் 40%, உடல் இயக்க குறைபாடு, திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்ட குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4% ஒதுக்கீடு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் அடையாள அட்டை வச்சுருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கணவரால் கைவிடப்பட்டோர், விதவை, இவங்களுக்கெல்லாம் 25% ஒதுக்கி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் சரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும். அதேமாரி கல்வி தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் 10வது பாஸோ ஃபெயிலாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் 10வது போயிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிருந்தீங்களாவே பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிருந்தாலும் அதுக்கு மார்க் ஷீட் வந்திருக்கும். அதை பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதேமாதிரி தமிழ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் பேசுகிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியணும் தமிழ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்க மையத்துக்கும் உங்களுடைய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தான் இருக்குன்னா அந்த 3 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இருக்குதான் நீங்கள் செக் பண்ணணும்னா உங்களுடைய ஊராட்சி ஒன்றியமோ மாநகராட்சியோ நீங்கள் பார்த்திங்கன்னா நகராட்சி அலுவலகத்துக்கு போனீங்களாவே நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. உங்களுடைய கிராமத்தில் பார்த்திங்கன்னா இருக்கும், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்க எது பக்கமாகுதோ அதுக்கு விண்ணப்பிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தை பார்த்திங்கன்னா பூர்த்தி செஞ்சு அந்தந்த அலுவலகத்தில் தான் விண்ணப்பிக்கணும். மாநகராட்சியோ அல்லது ஊராட்சி ஒன்றியமோ அல்லது நகராட்சி இந்த அலுவலகத்தில் தான் விண்ணப்பிக்கணும். வேறு அலுவலகத்துக்கு மாற்றி அனுப்பிச்சிட்டிங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29/4/2025 மாலை 5:45 மணி வரை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் பின்னர் பார்த்திங்கன்னா வந்தக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நிராகரிக்கப்பட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பள்ளி மாற்று சான்றிதழ் கேட்குறாங்க. அதேமாதிரி 10th மார்க் ஷீட்டு, குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் அட்டை, சாதி சான்றிதழ், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை கேட்குறாங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போய் என்னால் வாங்க முடியாது. நான் எப்படி விண்ணப்பிக்கிறதுனா நீங்கள் ரேஷன் கார்டே வச்சு அனுப்புங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் உங்களுடைய அட்ரஸ் இருக்கும், அதே வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபாக எடுத்துக்காங்க. மேக்ஸிமம் எல்லா கிராமத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் தனியாக கேட்கல, இந்த கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மிஸ்டேக்காக கொடுத்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சு அனுப்புங்க. இந்த ஜாப் கிடைச்சா லக்கு, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டைம் இருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு தபால் மூலியமாக அனுப்புனீங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுவலகம் பொறுப்பே இருக்காதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் திரும்ப பெறலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அது திருத்தலாம், டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இது கீழே வந்து மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் மாவட்டம்னு எழுதிங்க. உங்களுடைய மாவட்டம் எதுவோ, ஊராட்சி ஒன்றியமோ மாநகராட்சி நகராட்சி எங்கே குடிக்கிறீங்களோ அதை எழுதிங்க. விண்ணப்பிக்கும் பள்ளியின் பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிங்க. அடுத்து விண்ணப்பதாரின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் தமிழில் எழுதிங்க. தந்தை கணவரால் பெயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிங்க. நீங்கள் கல்யாணம் ஆயிருந்தீங்களா ஹஸ்பண்ட் நேம் எழுதிங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா நேம் எழுதிங்க. கைபேசின்னு கேட்குறாங்க, மொபைல் நம்பர் நீங்கள் எழுதிங்க. விண்ணப்பதாரரையும் இருப்பிட முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் வச்சுருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊராட்சியில் இருக்கிறீங்களா நகராட்சியாக பேரூராட்சின்னு கேட்குறாங்க, அதோட பேர் எழுதிங்க. கல்வி தகுதிக்கான மார்க் ஷீட் நீங்கள் வைக்கணும். அதேமாதிரி நீங்கள் 10th பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு கேட்குறாங்க, அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன எழுதிங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் எழுதி பக்கத்துலேயே உங்களுக்கு என்ன வயசுன்னு வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. இந்த அறிவிப்பு வெளியான நாள்லேருந்து பார்த்திங்கன்னா கணக்கீடு செஞ்சுங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர்கிட்ட வாங்கியிருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சாதியை மிஸ்டேக் இல்லாத பார்த்து அப்படியே எழுதிங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளின்னு கேட்குறாங்களோ ஆம்னு சொல்லி டிக்கெட்டிங்க, இல்லைன்னா இல்லைங்கிறத டிக்கெட்ஸ்ட்டு அதுக்கான அடையாள அட்டை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதரவற்ற விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்களா, ஆம்னு கொடுங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணியிடம் கோரும் மையம் அப்படி இல்லைனா பள்ளியின் பெயர் எழுதி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட பேர் எழுதிங்க. விண்ணப்பதாரர் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை கிலோமீட்டருங்கிறத நீங்கள் எழுதிங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 4 இடம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்றைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த நாள் போட்டு எந்த ஊரில் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஊர் போய்ட்டு விண்ணப்பிச்சிருங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சைன் போட்டுங்க. சைன் போடாமல் நீங்கள் விண்ணப்பித்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும் இதில் நல்லா நோட் பண்ணிங்க. 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க, அதேமாதிரி டிசி கேட்குறாங்க, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை, சாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை, விதவை சான்றிதழ், கணவரால் கைவிடப்பட்டோர் என்பதற்கான சான்றிதழ், விண்ணப்பதாரர் இருப்பிட சான்றிதழ் கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் தான் கொடுங்க, இல்லைனா ரேஷன் கார்டே வைக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது 100% வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்காங்களான்னா அது நான் சொல்ல முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் வச்சுருப்பாங்க. ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அலுவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை பண்ணுவாங்க. அடுத்து பணியிடம் கோரும் சத்துணவு மையத்திற்கும் விண்ணப்பதாரர் குடியிருப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கூட வாய்ப்புக்குது. மீதி எல்லா சர்டிஃபிகேட் வாங்கி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விஓ கிட்ட சைன் வாங்கி உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்புனீங்களா போய் சேராத நீங்கள் நேரடியாக கூட கொண்டு போய் கொடுக்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் முடியும் போது கூட உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம். அதனால் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வரும். இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா யாராவது விண்ணப்பிச்சிருந்தீங்களா கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சு ஜாப் வாங்கினீங்கன்னா ஜாப் வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கேன். எத்தனை மாவட்டத்தில் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வாங்குறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.